ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐடிஜி சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஜிபி வாட்ஸ்அப் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜிபி வாட்ஸ்அப்பு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த நம்பர் சேவ் ஆக மாட்டேங்குது ப்ரோன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா ஹரிணி ஆர்ன்றவங்க பார்த்தீங்கன்னா, பிரதர் நம்பர் சேவ் ஆக மாட்டேங்குது, ப்ளீஸ் சொல்லுங்கள், அந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜி தமிழன் கேமிங் அவரு கூட பார்த்தீங்கன்னா நம்பர் சேவ் ஆக மாட்டேங்குது ஏன் ப்ரோன்ட்டு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ரிப்ளைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரியோ அன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இந்த மாதிரி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். ஐ மீன் நம்பர் பார்த்தீங்கன்னா சேவ் ஆக மாட்டேங்குது ப்ரோ அண்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் டவுட்ஸாக கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி வாட்ஸ்அப்பை கிளியராக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு கிளியராக பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற நார்மல் வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நார்மல் வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மல் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஆல்ரெடி பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்க்கலாம், எந்த வாட்ஸ்அப்பும் பார்த்தீங்கன்னா என் மொபைலில் இப்போ இல்லை. இந்த அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க ஏதாவது ஒரு ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் போங்க. சர்ச் பாக்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் டவுன்லோடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு சர்ச் தந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஜிபி வாட்ஸ்அப் ஆப்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. அது ஒன்றும் பண்ணாதீங்க, கீழே வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதோட ஜிபி வாட்ஸ்அப் ஆப் ஃபைல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தந்திருப்பாங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஜிபி வாட்ஸ்அப் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தனியாக டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்திருப்பாங்க. உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ டவுன்லோட் பண்ணலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் எது இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் எதுனா இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இங்கே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த டவுன்லோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா திரும்பவும் கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த டவுன்லோட் ஜிபி வாட்ஸ்அப் ஆப்ன்ட்டு ரெட் பட்டன் பார்த்தீங்கன்னா வரும். அதையே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்டுடுச்சு. டவுன்லோட் கொடுத்துடுங்க. டவுன்லோட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம் டவுன்லோட் ஆகிட்டுருக்கா இல்லைன்ட்டு. நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ண அவசியம் இல்லை, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் கிளியராக நான் என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோடை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கண் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் இந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங்ன்ட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா இதில் கூட சிக்கல் இருக்கும். என்ன மாதிரி கேட்டிங்கன்னா இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகாது. மேபி பார்த்தீங்கன்னா எம் ஃபோனில் கூட இன்ஸ்டால் ஆகாது. பட் நான் அந்த மாதிரி ஐ மீன் இந்த கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்குது. அந்த கூகுள் ப்ளே ப்ரொடெக்டை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. என் மொபைலில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் கேட்காது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டுருச்சுன்னா அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கூகுள் ப்ளே ஸ்டோர் போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் டாட் ஐ மீன் அந்த இங்கே பார்த்தீங்கன்னா அந்த
ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட் இந்த தெரியுமா, அந்த ப்ளே ப்ரொடெக்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் மோஸ்ட்லி ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகாது. என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றும் ஆகாது, இன்ஸ்டால் ஆகும். உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகலைன்னா அந்த ப்ளே ப்ரொடெக்டை ஆஃப் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளியராக சொல்லித்தரேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண எந்த ஒரு க்ராஷும் வராது, எந்த ஒரு எரர் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனவுடனே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துவிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்கும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரு அக்ரி அண்ட் கண்டினியூ பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக்கப் வச்சுருந்தீங்கன்னா இந்த ரீஸ்டார்ட்டை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா அக்ரி அண்ட் கண்டினியூ பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்குது. ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிடுங்க. இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டவுட் கேட்டது. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் எந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ முன்னாடி அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துட்டேன். ப்ரைவசிக்காக பார்த்தீங்கன்னா நான் ஹைட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துக்கோங்க. நம்பர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டன் கொடுங்க. இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா திரும்பவும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டேன். டன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் தெரியுமா, அந்த க்ரீன் கலர் நெக்ஸ்ட் பட்டன், அந்த பட்டனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கண் முன்னாடி தான் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் கேட்கல. அந்த மாதிரி எல்லாம் கிராஷ் ஆன மாதிரி அதாவது சேவ் ஆகாது இந்த நம்பர் அந்த மாதிரி ஒன்றும் கேட்கல. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி எதுவும் கேட்காது. அந்த நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அலோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வரும். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என் மொபைலுக்கு வந்துச்சு. பட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகலை. ஐசிங் பார்த்தீங்கன்னா என் மொபைல் பார்த்தீங்கன்னா கோட் வந்துருச்சு. கோட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்மிஷன் கேட்கும். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக்கப் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த பேக்கப் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்கன்ட்டு இந்த மாதிரி கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா பேக்கப் எதுவும் வேணான்னு கேட்டிங்கன்னா ஸ்கிப் கொடுத்துருக்காங்க. இல்லைனா பேக்கப் வேணும்னு கேட்டிங்கன்னா கிவ் பர்மிஷன் தெரியுமா, அந்த கிவ் பர்மிஷன் கொடுத்துட்டு உங்கள் ஏதாவது அந்த எந்த கூகுள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கப் வச்சுருக்கீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேக்கப் இருந்தால் அதுக்கு எடுத்துக்கும். இல்லைனா திரும்பவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்கிப்பு அந்த கிவ் பர்மிஷன் திரும்ப வரும். அதில் பார்த்தீங்கன்னா பேக்கப் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேக்கப் எடுத்துக்கும். இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்க நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணேன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராஷ் எரர் அந்த மாதிரி எதுவும் கேட்கல, எனக்கு எதுவும் கேட்கல. பட் அந்த வெரிஃபிகேஷன் கோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகலை. நான் அந்த கோடை எடுத்துகிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது என் மொபைலில் ஃபால்ட் கேட்டது. அந்த நம்பரை சேவ் ஆகிற மாதிரி எதுவும் பார்த்தீங்கன்னா என் மொபைலில் பார்த்தீங்கன்னா கேட்கல. உங்கள் மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணினா உங்கள் மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரர் பார்த்தீங்கன்னா கேட்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கேட்குது. உங்கள் நேமை பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இனிஷியலைசிங்ன்ட்டு இந்த மாதிரி வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, உள்ளே போகிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இனிஷியலைசிங் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலைசிங் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதோட சேஞ்ச் லாக் அது பார்த்தீங்கன்னா காமிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு பார்க்கணுன்னா அதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா சேம் ஜிபி வாட்ஸ்அப் எதுவும் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த நார்மல் வாட்ஸ்அப்புக்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் ஒரு நல்ல வாட்ஸ்அப்பு. இந்த ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன்.
ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் என்னோடய ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த டவுட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இன்னும் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கோசரம் போடுறேன். ஐ திங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதுவும் டவுட்ஸ் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட்டு வந்தால் இல்லை கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவேன். நான் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா போடுறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிய போயிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.